தற்போது முதிர்ந்த அரசியல் தலைவர்களும் இல்லை, சிறந்த வெளியுறவு கொள்கை வடிவமைப்பாளர்களும் இல்லை. அதான் உண்மை. இங்குள்ள பெரும்பாலான கொள்கை வடிவமைப்பாளர்கள் மேற்கத்திய நாடுகளில் தங்கள் கல்வியினால் புடம் போடப்பட்டவர்கள். அவருடைய சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும். எனவே சிக்கல் இதுதான். இலங்கையை வழி நடத்துகின்றவர்கள் சொல்லுகின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் மேற்கத்திய நாடுகளின் கல்வி திட்டத்தினாலும் சிந்தனையினாலும் அதனுடைய ஆளுமையினாலும் செல்வாக்கினாலும் அதுக்கு உட்பட்டவர்கள். எனவே இப்பொழுது அந்த அப்படியான நுண்ணிய விஷயங்களை சரியாக தீர்மானித்து எவ்வாறு கையாளுவது என்பது இலங்கைக்கு வசதியே இல்லை என்றால் ஒரு பக்கத்தில் அது ஒரு பிரச்சனை, மற்ற பக்கத்தில் இலங்கை ஒரு கடன் பொறிக்குள் சிக்கப்பட்டு ஒரு பக்கம், மிகப்பெரிய பொறுப்பு கூறல் பொறிக்குள் சிக்கப்பட்டு மறுபக்கம், உள்ளகத்தில் உள்ள அரசியல் குறைபாடு இவ்வளவு நடந்தும் கூட இலங்கையில் இன்னும் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள தேசிய அரசியல்களே ஒரு நிலைக்கு வரவில்லை தானே. எங்கோ கொஞ்சம் கண் மூடினால் காலை வருகி இழுத்து விடக்கூடிய நிலைமைத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய இயற்கை நிறுத்தம் மத்திய மலைநாட்டில் நடந்து இலங்கை குழம்பி போயிருந்த நிலைமையில் கூட சஜித் பிரேமதாச என்ன சொன்னார்? உங்களோட முடியாவிட்டால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். அதை ஒன்று சேர்ந்த ஆட்சியுடன் ஒன்று சேர்ந்த அந்த அழுத்தங்களை மீட்டு மக்களை முன்னோக்கி நகர்த்துவது பற்றி கதை பேசவில்லை. உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். அவர் இதுவரையும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை கூட தலைமை தாங்கி நடத்தினார் என்று தெரியாது. அப்படியானவர் கேட்கிற ஆட்சியை தாருங்கள், இதுதான் நிலைமை. எனவே இலங்கை இன்னும் தன்னை ஒரு இப்பொழுது முன்பு காலத்தில் இருந்த மாதிரியான முயற்சி மிக்க தலைமைத்துவம், ஆளுமை மிக்க, ஆகர்ஷணம் மிக்க, சர்வதேச ரீதியாக ஒரு பல உறவுகள், தனிப்பட்ட உறவுகளை கொண்டு தலைமைத்துவம் இப்பொழுது இல்லை. அதான் உண்மை. எனவே இவர்களால் மிக கஷ்டப்படுகிறார்கள் இலங்கை எவ்வாறு முன்னோக்கி நகர்வது என்பது. அடுத்தது இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர் தூக்கி கொண்டு வெளியிலே ஓட முடியாத அளவுக்கு புவியியல் ரீதியாக இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கின்றார்கள். நாங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றோம் விட இலங்கை என்பது இந்திய அந்த தட்டின் பூகோள தட்டின் ஒரு துண்டுதான். அது இப்பொழுது அரசியல் ரீதியாக ஆட்சியல் ரீதியாக எல்லை போடப்பட்டு 2 வேறு நாடுகளாக இருக்கின்றன தவிர பூகோள ரீதியாக இலங்கை இந்தியம் ஒரு நிலம் தான். எனவே தவிர்க்க முடியாமல் இந்தியா எங்களுக்கு பின்புறத்தில் தான் அந்தமான் தீவு இருக்கின்றது. இந்தியாவுடைய ஆழ்வளப்பரம் எங்களிடத்தில் எத்தனையோ 1000 மைலுக்கு இருந்தாலும் மறுபக்கத்தில் இருக்கின்றது. எனவே என்ன நடக்கும் சொன்னால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் இந்த காலடிக்குள் தான் 2 காலுக்கு நடுவில் தான் இருக்கின்றோம்.